மலை மலைடா அண்ணாமலை. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளோட காந்தா ட்ரெய்லர் வந்து விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அந்த டீசரே வேறு லெவலில் அந்த துல்கர் ஆக்டிங்கெல்லாம் அப்படி இருந்துச்சு, அந்த வெறித்தனமாக இருந்துச்சு. ஒரு பயோபிக்கான படம்ன்றதால அதில் அந்த ஆக்டிங் ஸ்கேல் இந்த படத்தில் தூள் கிளப்பியாண்டு டீசர் பார்க்கும்போதே விளங்கினது. அதுக்கு எதிராக வந்து எங்களோட சமுத்திர கண்ணி வேறு, அதான் இந்த கணிசவருக்கு ஃபேஸ் ஆஃபாக வரும்போதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த படத்தோட ட்ரெயிலர் வந்திருக்கு, அதுதான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். 3 நிமிஷம் விட்டுருக்காங்க. ஓ மை காட். ஒரு கதை எப்போ சொல்லணும்னு அந்த கதை தான்டா முடிவு பண்ணணும். மாடர்ன் ஸ்டுடியோஸ் வச்சு படம் எடுக்க ஒத்துக்க வச்சுட்டேன். நீ யாருன்றத உலகம் பார்க்க முடியும். இந்த நியூஸ் அதுக்கு அடுத்து ஒரு ஃபோன் கால். எவ்ரிதிங் சேஞ்ச். யாரு? உங்க சிஷ்ய புள்ள, நடிப்பு சக்கரவர்த்தி ஓ கே மகாதேவ். அந்த குமார் படத்தை நீங்க ஒரு ஓரமா இருந்து பாருங்க. ஆ, இந்த சினிமா தர பணம், பேர், புகழ் ஒன்று கிடைக்குது. இந்த படம் ஏன் கிளைமேக்ஸோட நான் சொன்னபடி தான் ரிலீஸ் ஆகும். கட்டி வைத்த வேலையை காத்திருக்கட்டும். ஓ எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க எது அழகின்ற அந்த நிலவா இல்லை முகம்? போது மட்டும்தான் கண்ணில் நிர்மலையாக சொன்னது. இது ஆனந்தத்தை ரொம்ப நல்லா நினைச்சேன். எப்பாடுபட்டான் உன் கவனத்தை செதறப்படாம நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்தில் நடிச்சு கொடுப்பேன். சத்தியம் கூட நடக்கிறது எல்லாம் நாடகம். ஐயா, இது உங்க படம். நான் நீங்க சொல்றதை தான் கேட்பேன். ஆக்ஷன். இனிமேல் இது ஒரு சினிமா செட் இல்ல, என் போலீஸ் ஸ்டேஷன். ஓ ராணா, நிஜமாவே பெரிய நடிகரா? என்ன விளையாடுறீங்களா? அவரை பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியல. இந்த படம் இன்னைக்கு முடியணும்னா இவர் கிளம்பணும் இப்போ. அண்ணா யாரா? உன்னை அழிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஊதித்தல்ல, நான் ஒன்றும் மண்ணில்லை. மலை மலைடா அண்ணாமலை. உண்மையா இருக்க முடியாதா? அவனுக்குள் சில உண்மைகள் இருக்கிறதா இருக்கணும்ல. என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு. ஓ கேமரா கிட்டவே சமத்துக்கு முகத்துக்கிட்ட வா. கேமரா க்ளோஸ். ஆத்த லாஸ்ட் ஃப்ரேம்லாம் ஆத்தல இருக்கு. அம்மா வேறு லெவல் ஆக்டிங்கை கொடுத்து இருக்கிறார் அவங்க துல்கர் சல்மான். உண்மையாகவே வந்து செம்மையாக வேட்ட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் வேட்ட எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்க. சமுத்திரக்கனி நிறைய டிஏச்சிங் லுக்கு, நிறைய இளமையான லுக்கில் எல்லாம் பாரு, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. சமுத்திரக்கனியின் ஆக்டிங்கும் அந்த என்ன சொல்கிற 2 பேரும் போட்டு நடித்த வந்து ஸ்க்ரீனில் தெரியுது, அந்தளவுக்கு இருக்குது. அதை விட வந்து எங்களோட பாக்கியஸ்ரீ போஸ் அவங்க வந்து கிங்டம் படத்தில் பார்த்துருப்பேன் நினைக்கிறோம். அவங்க கிங்டமில் நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து இதில் வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்காகண்டு டெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அந்தளவுக்கு அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் அவங்கள வச்சு தான் அந்த படத்துலேயே அந்த கதை திரும்புகிற மாதிரி காட்டி இருக்குது. டெய்லரில் படம் வந்து தான் தெரியும். அதோட எனக்கு அந்த அவற்றை கதையும் தெரியாது, எங்களோட பகவத்தின் கதையும் தெரியாது. அதால் எனக்கு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. எப்படா வேறு மாட்டேன். ரணா தகுபதி வந்து டேயில் வந்து அவட்ட லுக்கே வேறு லெவல் மிரட்டராக. இது வரைக்கும் அந்த லுக்லேயே நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிக்கு ரொம்ப. அந்த மீசை அந்த முறைக்கினா இருக்கும், அந்த ஓல்டு விண்டேஜ் லுக்கெல்லாம் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி சமுத்திரக்கான லுக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ ரீசனில் இருக்கிற லுக்கும் அதே ஓல்டில் இருக்கிற லுக்கும், அந்த ரீசனே ஓல்டில் எடுத்தது தான், அதையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே துல்கருக்கு இந்த படம் வந்து ஏற்கனவே துல்கர் ஆக்டிங்கில் நல்லா தான் செய்வார். அதில் இந்த படத்தில் வந்து இன்னும் இருக்குது வேறு லெவல், ஒரு நிறைய பாராட்டு கிடைக்கக்கூடிய படமாக இது அமைய
அமைய வேண்டும், அமையும் என்று தெரியுது. இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அந்த வீடியோவில் பார்க்கவே தெரியுது, டெய்லர்லேயே. முக்கியமாக மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது யாருன்னு தெரியல. மியூசிக் வந்து ஜானு சந்தர்ன்றத மியூசிக் போட்டிருக்கிறார். உண்மையாகவே பீரியாடிக் கேட்ட மாதிரி அந்த மியூசிக் எலிவேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. முக்கியமாக கேமராவும் டிஓபியும் நல்லா இருந்தது. டேனி என்றவர் வந்து செய்திருக்கிறார். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அந்த விண்டேஜ் பழைய காலத்துக்கு கூட்டி கொண்டுங்களை போய் அங்கே இருந்து பார்த்தா அப்படிங்க அந்த ஒரு ஃபீலில் அது கொடுத்துருக்கு. உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. பார்ப்போம். டெய்லர் வந்து டீசர் வந்து வேறு லெவலில் இருந்து டெய்லர் அதை விட நல்லா தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி இருக்குது படம் அப்படி வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.